மல்லி சீரியல்ல மல்லி அடுத்த கட்டத்துல என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராஜியும் ரஞ்சினியும் சொன்னதை கேட்டு விஜய் உச்சக்கட்ட கோபத்திலையும் சந்தேகத்திலையும் இருக்காங்க. அந்த சந்தேகத்துக்கு ஏற்ற மாதிரியே மல்லியோட பேக்கை செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஹாஸ்பிட்டல் ரிசல்ட் ஒன்று இருக்கு. அதையும் எடுத்து பார்க்குறாங்க. மாத்திரை மருந்தெல்லாம் இருக்கிறத பார்த்த விஜய்க்கு சரியான கோமாத்திரை வருது. பாத்தீங்களா, உங்களை மயக்கிறதுக்கு தம் பக்கம் வசம் இழுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. இப்பவாவது நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க. இந்த மல்லி அவ்வளவு நல்லவ கிடையாது. இப்படி போய் சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ அதே மாதிரி உங்களை வசப்படுத்த வைக்க பாக்குற, தம் பக்கம் இழுக்க பாக்குறா. அப்ப தானே சொத்து எல்லாமே இவளுக்குன்னு ப்ராப்பர்ட்டி வந்து சேரும். அதுக்காகத்தான் இவன் இந்த மாதிரி தந்திரமான முறைகளை கையாண்டுட்டு இருக்கா. ஆனா இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்காம அப்பாவியா இருக்கீங்களேன்னு விஜய் ராஜியும் ரஞ்சனியும் சொன்னதையெல்லாம் கேட்டுட்ட விஜய், இப்ப நான் உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், கண்ணார பார்த்துட்டேன். இதோட இன்னும் சாட்சி என்ன வேணும்? முதல்ல மரியாதையை நீ வீட்டு விட்டு வெளியே போனி, இங்க இருக்கக்கூடாது. இவ்வளவு மோசமானவளா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏதோ கொஞ்சம் நஞ்ச பாசம் மேல இருந்துச்சு. ஆனா பொய் மேல போய் நீ சொல்றதை கேட்டதுக்கு அப்புறமா இதுக்கப்புறமா உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்காது. மரியாதையா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருன்னு விஜய் சொன்னதும் கேப்பார் பேச்ச கேட்டு கேள்வி கேட்கறவங்களுக்கு எத்தனை நாளைக்கு நம்ம பதில் சொல்ல முடியும்? சந்தேகப்படுறவங்களுக்கு எத்தனை நாளைக்கு நம்ம உண்மை என்ன பொய் என்னங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? மல்லியும் பொறுக்க வரைக்கும் பொறுத்தாங்க. பாவம் அந்த வெண்பாவுக்காகத்தான் அந்த வீட்டுல அவ்வளவு நாள் பொறுத்திருந்தாங்க. விஜய் மனசு என்னைக்காவது ஒரு நாள் மாறும், உண்மையெல்லாம் புரியும்னு நினைச்சிட்டு இருந்து எதிர்பார்த்த மல்லிக்கு சரியான ஏமாற்றம் தான். சரி, இதுக்கப்புறமும் இனிமே இங்க இருந்து பிரயோஜனமே இல்ல, பேசாம நம்ம வெளியில போயிட வேண்டியதான் நினைச்சிட்டு மல்லி பேக் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. புயல் அடிச்ச மாதிரி மல்லியோட மனசுல விஜய் கேட்ட கேள்வி ஒவ்வொன்றும் அப்படியே சொலட்டி இழுக்குது. இவ்வளவு தூரம் நம்மளை தரமில்லாம பேசிட்டாரு. நான் அப்படிப்பட்டு இல்லையே, பாவம் அந்த குழந்தைக்காகத்தானே, இந்த பிஞ்சு குழந்தையோட மனசுக்காகத்தானே நானும் இவ்வளவு நாள் அத்தனையும் பொறுத்துட்டு இருந்தேன். இனிமேலும் இவரு நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டாரு, நம்ம போக வேண்டியதான் நினைச்சு போயிட்டு இருக்காங்க. கால் போன போக்குல போயிட்டு இருக்கிற மல்லி ஒரு கோயில்ல கொண்டிருக்காங்க. நல்லவங்களுக்கு கடவுள் ஏன் தான் இப்படி சோதனை மேல சோதனை கொடுக்குறாருன்னு தெரியல. எங்க போறதுன்னு வழியும் தெரியலையே. அண்ணன் வீட்டுக்கும் போக முடியாது, பெரியமா வீட்டுக்கும் போக முடியாது. என்ன செய்யன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மல்லி. அப்பதான் அவங்க பெரியமா கிட்ட இருந்து போன் வருது. என்ன மல்லி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கவும் உண்மையை சொல்ல முடியாம தட்டு தடுமாறி உட்காந்துருக்காங்க மல்லி. ரஞ்சினியும் ராஜியும் ஆஹா, நம்ம நினைச்ச மாதிரியே எப்படியோ மல்லியை வீட்டை விட்டு வெளியே துரத்தியாச்சு. இனிமே அவனால நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா விஜயோட மனசை உன் பக்கம் இழுத்துக்கோ. அதுக்கப்புறமா விஜய் உனக்கு புருஷன் ஆயிடுவான். நீ விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இந்த வீட்டுல வாழலாம். அதுக்கப்புறம் நான் கனடா பறந்துடுவேங்கிறாங்க ராஜி. அப்பா, நீங்க சொல்லும் போதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கே. இது மட்டும் நடந்தா இன்னும் எவ்வளவு நல்லா இருக்குங்கிறாங்க ரஜினி. கண்டிப்பா உங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணத்தையும் நடத்தி வச்சுட்டு தான் நான் இந்த ஊரை விட்டு நாட்டை விட்டு போவேன். இந்த மல்லி மட்டும் இந்த வீட்டுக்கு வராம நம்ம பாத்துக்கணுங்கிறாங்க ராஜியும் ரஞ்சனியும். கோயில்ல தண்ணியும் அறியாம உட்காந்து கண்ணீர் போய்கிட்டே இருக்கு. அந்த இடத்துக்கு அரவிந்த் வராங்க. மல்லி அப்படின்னு கூப்பிடவும் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு திரும்பி பாக்குறாங்க மல்லி. என்ன கோயில்ல கொண்டிருக்கீங்க, என்ன விஷயம், நீங்க மட்டும் தான் வந்தீங்களாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. என்ன கையில பேக்கோட இருக்கீங்களேன்னு சொல்லவும் அது பெரியமாவோட பேக்கு, அதை கொண்டு கொடுத்துட்டு வரலான்னு தான் வந்தேன். சரி வந்ததே வந்தேன், கோயிலுக்கு போயிட்டு வந்தாலான்னு வந்திருக்கேங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நீங்க மட்டும் தனியா போறதுக்கு நம்ம விஜய் சாரையும் கூட்டிட்டு போலாம்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து போனா எவ்வளவு நல்லா இருக்குங்கிறாங்க. இல்ல அவருக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல வேலை அதிகமா இருக்கு, அதனாலதான் நான் மட்டும் போயிட்டு வரலான்னு இருக்கேங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி வாங்க நான் கொண்டு டிராப் பண்றேங்கிறாங்க. இல்ல இல்ல நானே நடந்து போய்க்கிறேன், நீங்க போய் வேலை பாருங்கன்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் அன்னைக்கு நடந்த பிரச்சனையே பெரிய பிரச்சனை ஆயிட்டாங்க. அப்புறமா நம்மனால மல்லிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு அரவிந்த் சரி நான் கிளம்புறேன்ட்டு போறாங்க. மல்லி மெல்ல மெல்ல சரி இனிமேலும் இங்க கொண்டிருந்தால் ஆகாது, போய் பெருமாளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பெருமாளை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அடடா மல்லி வா வா வா. ஆமா ஏன் பிள்ளை என்ன கையில பேக்கோட வந்திருக்கேன், என்ன உனக்கு, என்ன அங்க ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க. பெரியமா நான் மனசு உடைஞ்சு வந்திருக்கேன், என்கிட்ட இப்போதைக்கு எதையும் கேட்காதீங்கிறாங்க மல்லி. பெரியமா கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏ பிள்ளை என்ன பிள்ளை பேசிட்டு இருக்க, உனக்கு இல்லாதையா, வா வா வந்து படுவா. உன் மனசுல இவ்வளவு பாரம் இருக்கா, என்ன ஆச்சு உனக்கு, என்ன நடந்தது, எதை சொல்லு என்கிட்ட. உன் மனசுல இருக்கிற பாரம் கொஞ்சமாச்சும் குறையமல்லங்கிறாங்க. எதையுமே சொல்ல முடியாத மல்லி அழலுன்னு அழுதுட்டு இருக்காங்க. அங்க நடந்தது எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. விஜய் இந்த அளவுக்கு சந்தேகப்படுவாரு, இப்படியெல்லாம் மனசு உருக இப்படி கேள்வி கேட்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா ஒரு தடவையாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். எனக்கு அந்த வீட்டில் இனிமே சப்போர்ட்டும் இல்லை, அந்த வீட்டில் எனக்கு ஆதரவும் கிடையாது. ராஜியும் ரஞ்சனியும் சேர்ந்துக்கிட்டு என்னமா அவர் அப்படி மாட்டி வச்சுட்டாங்க. இனிமே எங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்றதுக்கு அவங்க விடவும் மாட்டாங்க, சேர்ந்து வாழவும் வாய்ப்பு கிடையாது. இவ்வளவு நாளா நான் வெண்பாவுக்காகத்தான் அந்த வீட்டிலேயே இருந்தேன். விஜய் மேல எனக்குன்னு ஒரு காதல் இருந்துச்சு, ஆனா தப்பான எண்ணங்கள் ஒரு நாளும் இருந்ததில்லை. ராஜியும் ரஞ்சிதாவும் சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் என்னை கேவலப்படுத்தி என் காதலை கொச்சப்படுத்திட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல கால் பண்ணி வர சொன்னாங்களேங்கிறதுக்காக நான் போனேன், ஆனா என்ன ஏதுன்னே தெரியாம நான் போயிட்டா. அதுதான் என்னோட முதல் தப்பு. ராஜியும் ரஞ்சிதாவும் சேர்ந்துக்கிட்டு நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போனது எப்படி தெரியும், என் பேக்ல மாத்திரை இருந்தது அவங்களுக்கு எப்படி தெரியும், டக்குன்னு என் பேக்கை பிடிங்க அதுல இருந்த மாத்திரை சீட்டு இது எல்லாம் எடுத்து விஜய் கிட்ட காட்டுறாங்க. இதெல்லாம் முன்னேற்பாடா பண்ணி வச்சிருப்பாங்களா, நான் என் பேக்கை சரியா கவனிக்கவே இல்லையே, என் பேக்ல இதெல்லாம் யார் வச்சிருப்பா, எதுக்காக இப்படியெல்லாம் என் பேர்ல கதை கட்டி விடுறாங்க. விஜய் மேல நான் நல்ல மரியாதையும் மதிப்பும் தானே வச்சிருந்தேன், அவரும் என்னை இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாரே. அன்னபூர்ணியமா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட்டா
சப்போர்ட்டா இருந்தாங்க. இப்ப நமக்குன்னு யாரும் எந்த சப்போர்ட்டும் கிடையாது அந்த வீட்ல. வெண்பாவுக்காக நான் இருந்தேன். எனக்காக வெண்பா இருந்தா. பாவம் வெண்பா என்ன செய்வா? விஜய் நம்மள புரிஞ்சுக்கிற காலம் வருமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா எதையுமே வாய் விட்டு சொல்ல முடியாம குலுங்கி குலுங்கி அழுகுறாங்க மல்லி. வெண்பா ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றாங்க. மல்லியம்மா மல்லியம்மான்னு கூப்பிட்டுட்டு வரும்போது இந்த பக்கமா ரஞ்சினி தான் வர்றாங்க. என்ன மல்லியம்மா மல்லியம்மான்னு, ஏன் நாங்கெல்லாம் இருக்கோமே, எங்களை எல்லாம் கூப்பிட மாட்டியா? மல்லியா தான் கூப்பிடுவியான்னு கேட்குறாங்க. ஆமா எனக்கு ஜூஸ் வேணுங்கிறாங்க. அடே அப்பா, ஸ்கூலுக்கு தானே போயிட்டு வந்தா, என்ன வெட்டி முடிச்சுட்டு வந்த மாதிரி ஜூஸ் வேணும் அது வேணும் இது வேணும்னு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். உட்காரு, கொஞ்சம் லேட் ஆகுங்கிறாங்க. ஆமா நீங்க ஏன் இவ்வளவு அதிகாரம் பண்றீங்க? நான் ஒன்றும் உங்களை கேட்கலையா? மல்லியம்மாவை தானே கேட்டேங்கிறாங்க வெண்பா. மல்லியம்மாலாம் இந்த வீட்டில் இல்லை, அவெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பி வெகு நேரம் ஆச்சு. இனிமே எது வேணும்னாலும் நீ எங்களை தான் கேட்கணும். இனிமே மல்லி நீ கூப்பிட்டாலும் வரமாட்டா, நீ கேட்டாலும் எதுவும் தரமாட்டாங்கிறாங்க. ஓ அப்படியா? மல்லியம்மா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களா? இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வெற்றி வராங்க. வெண்பா ரஞ்சனி கிட்ட பேசிட்டு இருக்கிறத அந்த பக்கமா விஜய் நின்று கேட்டுட்டு இருக்காங்க. வெண்பா மல்லிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. வெண்பா கிட்ட மல்லி பாசமா தான் இருந்திருக்கா. மல்லியை நம்ம விஷயத்துல மட்டும் இப்படி சீப்பா நடந்துக்கிட்டா. மல்லியை நினைச்சு பார்க்கவே அருகருப்பா இருக்கு. இந்த மாதிரியும் ஒரு பொண்ணு இருப்பாளா? விஜய் மல்லியை ரொம்ப வேண்டா வெறுப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ராஜி ரஞ்சனி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு வெண்பாவை நீ நல்லா பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கோ. விஜய் அங்க நின்று பார்த்துட்டே இருக்கான். வெண்பா மேல பாசம் கட்டினு தான் உன் மேல விஜய்க்கு பாசம் வரும். விஜய் உன் வழிக்கு கொண்டு வரணும்னா நீ வெண்பா மேல அளவு கடந்த பாசத்தை காட்டுங்கிறாங்க. நான் எவ்வளவுதான் பாசத்தை காட்டினாலும் அந்த வெண்பா என்னை ஒதுக்கித்தானே பேசுறா. மேல பாசம் பிரிக்கும் எதுவுமே அந்த பிள்ளைக்கு இல்ல. மிரட்டினாலும் சரி திட்டினாலும் சரி பாசம் காட்டினாலும் சரி நம்மளை வேண்டா வெறுப்பா ஒதுக்குறா. அந்த மல்லி மேல இருக்கிற பாசம் நம்ம மேல ஒரு துளி கூட காட்ட மாட்டேங்கிறாங்கிறாங்க ரஞ்சனி. போக போக சரியாயிடும், இந்த ஜூஸை கொண்டு போய் வெண்பாவுக்கு கொடுங்குறாங்க. வெண்பாவுக்கு அந்த ஜூஸை கொண்டு வந்து கொடுக்கும்போது வெண்பா அதை வாங்க மறுக்கிறாங்க. ஆமா மல்லியம்மா எங்க போயிட்டாங்கன்னு கேக்குறாங்க. அதுதான் சொன்னேனே, அவ வீட்டை விட்டே வெளியே போயிட்டா. இனிமே எப்பவுமே வரமாட்டா. நான் தான் உனக்கு எல்லாம் பாத்துக்கணும், இந்த குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்பாடா இப்பவாவது மல்லியம்மாவுக்கு விடுதலை கிடைச்சது. நீங்க ரெண்டு பேரும் அவங்களை என்னமா பேசி திட்டி தீர்த்தீங்க. எவ்வளவு நாளா மல்லியம்மா நீங்க பேசுனது எல்லாம் எவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டாங்க. பாவம் மல்லியம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. இனிமேலாவது அவங்க நிம்மதியா இருக்கட்டுங்கிறாங்க வெண்பா. வெண்பா புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட விஜய் புரிஞ்சுக்கவே இல்லை. ஏன் வெண்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? பெரியவங்க கிட்ட இப்படியா பேசுவா அப்படின்னு விஜய்க்கு கோவம் தான் வருதே தவிர வெண்பா சொல்ற வார்த்தையில அர்த்தம் புரியாம நிக்கிறாங்க. வெண்பா இந்தா சரி சரி நீ ஸ்கூல்ல இருந்து வந்திருக்க, பசியோட வந்திருப்ப, இந்த ஜூஸை குடிங்கிறாங்க. எனக்கு ஜூஸும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். மல்லியம்மாவை திரும்ப நான் பார்க்குற வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வெண்பா போய் படுத்துக்கிறாங்க. படுத்து எழுந்திரிச்சு பார்க்கும்போது வெண்பாவுக்கு சரியான காய்ச்சல். எழுந்திரிக்க முடியாம பெனாத்திக்கிட்டு படுத்திருக்காங்க வெண்பா. இதை பார்த்த ரஞ்சனி ராஜி ரெண்டு பேரும் பயந்துக்கிறாங்க. இந்த பக்கமா வெற்றி ஓடி வந்து வெண்பாவை பார்க்குறாங்க. காய்ச்சல் கொதிக்குதே. உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் வர்றாங்க. குழந்தை அன்புக்காக எங்க இருக்கா, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. யார் கஸ்டடியில் வச்சு பார்த்துக்கிட்டீங்களோ அவங்க மூலமாவே குழந்தைய பார்த்துக்கோங்க. குழந்தை அந்த ஏக்கத்துல தான் இப்படி காய்ச்சல் வந்திருக்காரு. மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேல மருந்து அவங்கள யார் மேல பாசம் அன்பா இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்துக்கிட்டா தான் இந்த குழந்தைக்கு நல்லாகுன்னு சொல்லிடுறாங்க. வந்து போன அடுத்த நிமிஷமே வெண்பாவோட கஸ்டடி விஷயமா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா வந்திருக்கேன். நாங்க வெண்பாவை பார்க்கலாமாங்கிறாங்க. வெண்பா உடம்பு சரியில்லாம காய்ச்சலோடு இருக்காங்கிறாங்க. என்னாச்சு? நாங்க வெண்பா கிட்ட பேசணும்னு கேட்குறாங்க கஸ்டடி ஆஃபீஸர். சரி பார்க்கலாம் வாங்கன்னு கூட்டிட்டு போகும்போது ஐயோ வெண்பா கஸ்டடி ஆஃபீஸ் கிட்ட எல்லா உண்மையும் உடைச்சிருவா. திரும்பவும் மல்லியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிடுவாங்க. விஜய் மறுபடியும் மல்லியை தேடிக்கிட்டு போய் இந்த வீட்டுக்குள்ள வெண்பாவுக்காக கூட்டிட்டு வந்துருவானோ? நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போயிருமா? திரும்பவும் அந்த மல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டானா நம்ம தோத்து போன மாதிரி ஆயிடுமே. நாம நினைச்சதெல்லாம் எதுவும் நடக்காதோ அப்படின்னு அச்சத்துல இருக்காங்க ராஜியும் ரஞ்சனியும். வெண்பாவுக்காக திரும்பவும் விஜய் மல்லியை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. மல்லியை வெண்பாவுக்காக திரும்பவும் விஜய் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. மல்லியோட பதில் என்னவா இருக்கணும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.